வெல்கம் டு அஸ்வி கவி கிரியேட்டிவ்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஸ்வி கவி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு பெரிய மார்க்கெட் சைஸு கூடையோட டீட்டெயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு பிக் சைஸு, நல்லா மார்க்கெட்டுக்கு எடுத்துக்க போகிற சைஸ் அளவுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து பாருங்கள், ஒரு 4-5 கலர் யூஸ் பண்ணி நல்லா கலர்ஃபுல்லாக போட்டிருக்கு. மெயினாக ரெட் அண்ட் எல்லோ கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் போட்ட கூட தான், நம்மக்கிட்ட தான் தொடர்ந்து இவங்க ஒயர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கூடைகள் போட்டு சேல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க போட்ட கூடை தான் இந்த கூடை. ஃபுல்லுமே நார்மல் நாட்டில் போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேஸ் எவ்வளோ ஒரு நிறைய திங்ஸ் கேரி பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய பேஸாகவே போட்டிருக்கிறாங்க. கூடையை சுற்றியும் பார்த்திங்கனாவே தெரியும். ஃபினிஷிங்கும் ரொம்ப நீட்டாக போட்டிருப்பாங்க. உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கலர் பாருங்கள், நடுவில் 2 ப்ளூ லைன்ஸ் போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் போட்டிருக்குறாங்க. இது பூவுமே ஒரு கூடையை சுற்றியுமே ஒரு 5 இடத்துல பூ போட்டு அந்த டிசைனை இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஹேண்டிலுமே 2 ஒயர் யூஸ் பண்ணி, முறுக்கு ஹேண்டில் 2 கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்குறாங்க. இதுக்கு 26 ஒயர் கட் பண்ணியிருக்கிறாங்க. 26 ஒயர் கட் பண்ணிக்கிட்டு அகலத்தில் 13 லைன் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா கூட பார்க்குறதுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. இது எப்படி போடணும், என்னென்னு டீட்டெயில் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லுமே ஏணிப்படி முடிச்சில் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கு. பாருங்கள் அடிபாகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஃபுல்லுமே ஹைட்டு போட்டு முடிச்சுட்டு ஒரு லைன் உள்ளே மடித்து சொருகி விட்டுருங்க. ஃபினிஷிங்லாம் பாருங்கள், சொருகி விட்டுட்டு அவங்க நீட்டாக கட் பண்ணியிருக்காங்க அந்த சிஸ்டர். ஸோ கூட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக வந்திருக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்குறாங்க. கைப்பிடியுமே 2 கலர் யூஸ் பண்ணி நல்லா உள் ஒயர் கொடுத்து ஸ்ட்ராங்காக போட்டிருக்குறாங்க. ஸோ நீங்களும் இதே போல் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நார்மல் நாட்டு ஃபுல்லுமே யூஸ் பண்ணி ஸ்டார்டிங்கில் போடுறவங்களா இருந்தால் போடலாம். நம்ம பெரும்பாலும் மார்க்கெட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி நார்மல் நாட்டு யூஸ் பண்ணுற கூடைகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், சைடுலையுமே பூ போட்டு கூடை ரொம்பவே அழகாக இருக்குது. ஒயிட் கலரில் ஒரு ஸ்கேல் அளவு ஒயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பூ போட்டுடலாம். நம்ம கூடையை வெறுமனமே ப்ளைனாக விடுறதுக்கு பதிலாக இது போல் அங்கங்கே நம்ம பூ டிசைன் போட்டோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு கூடை ரொம்பவே ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம கடைகளில் வாங்கினோம்னா இந்த மாதிரி கூடைகள்லாம் கிடைக்காது. ஸோ இதில் அந்த மாதிரி டிசைனும் பண்ணி இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நம்ம கூடைகள் போட்டு முடிச்சிடலாம். ரன்னிங் ஒயராக நடுவில் ஃபஸ்ட்டு 2 ப்ளூ கலர் ஒயரை யூஸ் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா, அதே போல் ஒயர் கட் பண்ணும் போது நடுவில் அந்த 2 ரன்னிங் ஒயர் மாதிரி ப்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு அப்படியே கிடச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.